ரீசெண்டாக மகா சிவராத்திரியை கோலாகலமாகவும் கொண்டாட்டமாகவும் திருவிழாவாகவும் எடுத்து கும்பிடுற கள்ளநாட்டு தெய்வங்களான 8 தெய்வங்களையும் பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் நாங்கள் வந்திருக்கோம். முதலாவதாக வந்திருக்க கோயில் மதிப்புனூரில் 3 சாமி, ஒச்சாண்டமே, கருப்பேன் அப்படின்னு நிறைய சாமிகள் இருக்குது. நாள் காலையிலேருந்து மறுநாள் காலை வர எல்லா மக்களும் கூடுறதுனால இங்கே விடிய விடிய அன்னதானம் நடக்கும். அதே மாதிரி கலை நிகழ்ச்சிகளும் மற்ற நிகழ்ச்சிகளும் சூப்பராக ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. எல்லா கோயில்கள்லையுமே இது நடக்கும். 7 பங்காளிகளும் சேர்ந்து சிறப்பாக ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அடுத்து கருமாத்தூரில் இருக்கிற காசி விஸ்வநாதர் ஆலயத்துக்கு தான் வந்திருக்கோம். இங்கே அருள்மிகு ஸ்ரீ கழுவநாதர் சுவாமியும் பேச்சி விருமாண்டி சுவாமியும் வீட்டிருக்காங்க. இங்கே பெண்கள் அந்த கையில் கிளுகிழுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க, வெங்கலத்தில் கிளுகிழுப்பை வச்சு ஆடிட்டு வர காட்சிகளும், அந்த ஆண்கள் கருப்பசாமி வேடம் அணிந்த காட்சிகளும் உடம்பவே அப்படியே சிலிர்க்க வைக்குது, புல்லரிக்குது. அந்த அளவுக்கு இங்கே ரொம்ப பக்தர்கள்லாம் சூப்பராக கொண்டாடினாங்க இந்த திருவிழாவை. அதே மாதிரி கருமாத்தூருக்குள்ளே நுழையும் போது கூட்டம் ரொம்ப அலமோதிச்சு. இந்த மத்திய கருப்பு கோயில் வழியாக நாங்கள் ஆதிசிவன் கொக்குளம் ஆறுகர பங்காளிக கோயிலுக்கு தான் போயிருக்கோம். அந்த எங்கள் கோயில் செக்கானூர் அன்னைக்கு முன்னாடி வடபுறமும் தென்புறமும் எங்கள் கோயில் அமைஞ்சிருக்கும். இது பார்க்கவே சூப்பராக இருக்கும். இதுக்கு எல்லாம் 6 பங்காளிகளுக்கும் பொதுப்படையான ஒரு கோயில் இருக்குது. அதுதான் வயக்காட்டு கருப்பசாமி கோயில். இது சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கேவும். சுற்றி பச்சை பசேல்னு வயல்வெளிகளாக தான் இருக்கும். அந்த குதிரையெல்லாம் சூப்பராக இருக்கும். அந்த மகா சிவராத்திரி அப்போ அந்த குதிரைகளுக்கு நல்லா பெயிண்ட் அடித்து, அதே மாதிரி எருதுகட்டு திருவிழாவெல்லாம் செம்ம சூப்பராக நடக்கும். அருமையான கோயில் இது. வாலாந்தூரில் இருக்கிற அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயில் தான் இது. இங்கே இறங்கி பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல, அடுத்த தடவை பார்ப்போம். அப்படியே ரயில்வே ட்ராக்கை கிராஸ் பண்ணி அங்கிட்டு போனோம்னா அந்த தர்மசாஸ்தா அப்படின்ற காவல் தெய்வமான கருப்பசாமி கோயில் இருந்துச்சு. ஒரு தரிசனம் பண்ணி முடிச்சிட்டோம். உங்களோட குலசாமி என்ன, நீங்கள் எந்த கோயிலுக்கு போயிருந்தீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நண்பர்களே.